ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பஸ் ட்ராவலிங் தாங்க பண்ண போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த பஸ் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சேலம் பஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது, வாங்க நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி சர்வீஸ் சென்டர் இருக்குது. நான் முதல்ல பஸ்ஸை க்ளீனாக சர்வீஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போனால் பஸ்ஸு கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் போகும், வேறு லெவலில் இதாகவும் இருக்கும். முதல்ல நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சர்வீஸ் சென்டர் இருக்குது, சர்வீஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பஸ்ஸை. சடு ஹேய், என்னது நம்ம சேலம் பஸ் வந்து 8,000 ரூபா கேட்குறாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. நம்ம வேறு வழி இல்லை. நம்ம பஸ்ஸை ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு போகணுன்னா இங்கே இப்போ சர்வீஸ் பண்ண தான் உண்டு. இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுற இடம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து சித்திரை 1 தமிழ் பண்ணனால கடை லீவ் விட்ருக்காங்க. அதனால் நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸை எடுத்துடலாம். நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பஸ் பெயிண்ட் அடித்து அவங்களே எல்லா பக்காவாக ஃபினிஷாக பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு இப்போ சர்வீஸ் பண்ணியாச்சு. சர்வீஸ் பண்ணி நம்ம பஸ்ஸை வெளியே எடுக்கலாம். பின்னாடி வா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம். போகிறது என்னென்ன நடக்கும்போது யாருக்கு என்னன்னு தெரியும். பேசஞ்சர்லாம் உள்ள பத்திரமா உட்காந்துக்கோங்க. சர்வீஸ் பண்ணாமல் பஸ் எவ்வளோ வேகமாக கொடுக்குறாங்க. நீங்களும் யாரோ அங்கே அந்த ஒரு பஸ்ஸு தான் வருது தெரியுதுல. அடிச்சு விட்டு பஸ் டைம் இல்லை. ஆக்சுவலி போன ட்ரிப்புக்கே வந்து ஓனர் வந்து டைமுக்கு போகாமல் டைம் தாண்டி போயிட்டு இருந்தாலும் திட்டினாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டான டைமுக்கு போகிறோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி. நம்ம 5:30 நம்ம வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். அதனால் நம்ம அடித்து பிடிச்சிட்டு பஸ்ஸு இருக்கணும். ஸோ இப்போ சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே கொலர் பண்ணும் பஸ்ஸு. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற வேலையை எடுத்துருக்காங்க. அவங்களும் பஸ் கண்ட்ரோல் பிரேக்டவுனாக இருக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் இங்கே போய் பஸ் நிற்கும். இதுதான் 8,000 ரூபா பஸ் ஸ்டாண்டில் வந்து கவர்மெண்ட் மூலியமாக 8,000 ரூபா வாங்குறாங்க. வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா பாருங்க, இங்கே சர்வீஸ் சென்டர் வந்துருக்கு. என்னென்ன சர்வீஸ் சென்டர் உள்ளே போனால் தம்பி ஆளுங்களே இல்லை போங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. நாளைக்கு வாங்கப்பான்னு சித்திரை 1 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கற்றுக்கும். அவங்க எவ்வளோ வேலை போடுவாங்க சர்வீஸ் பண்ண வாட்டி. பஸ்ஸில் வச்சுக்க. நீ பார்த்துக்க மாட்டேயா, நான் இப்படி ஓட்டுறேங்க, நீ அதுக்கு மேலே ஓட்டுறையா. இங்கே சித்திரம்னாலும் ஃபுல் டிராஃபிக் சேலமில். இது சேலமில் இப்போ டிராஃபிக் வருதுன்னா இப்போ கோயம்புத்தூரில் எவ்வளோ டிராஃபிக் வருது. நாளைங்க டைம் பண்ண ஓட்டுறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டக்குன்னு அடிச்சு பிடிச்சி ஓட்டலாம் பார்த்தா டிராஃபிக் பண்ணிக்கிட்டாங்க. டக்குன்னு அடிச்சு போட்டு ஒரு குட்டை போட்டால் தான் நம்ம பஸ் ஓட்டத்துக்கு வரும். சொல்லுங்கள். நம்ம
பாட்டை மாத்திரம் நம்ம பாட்டும் இல்லை. நிறையா பண்ணுற டக்குனு போங்க. இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. டாட்டா காரணம் இவ்வளோ பொறுமையாக போவோம். நோந்து போகலாம். ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் நாம தான் ஆக்சிடென்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அவங்களும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆக்சிடென்ட் வர தெரியல. கிட்ட போய் பார்த்தா ஸ்கிட் அடிச்சு காருக்கார உள்ள விட்டாங்க. சரி நம்மளுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. பாட்டுக்கு கிளம்பு போகலாம். போகிற வரையில் ஒரு டீ கடை இருந்தால் டீ குடிச்சிட்டு போனோம். பார்த்தா டீ கடையும் ஒன்றும் வரல. சுற்றி கடை தான் வருது. சரி பேசஞ்சர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கடை இருக்குங்க. பஸ் 10 நிமிஷம் நிற்கும். டீ வேணால் டீ குடிச்சுக்கோங்க குறுக்களை. அதுக்கப்புறம் எங்கேயும் பஸ்ஸு நிற்காது. இறங்கி எங்கேயும் டீ குடிச்சுக்கோங்க. நானும் போய் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வரும். அதுக்கப்புறம் பஸ் எடுக்கலாம். இதுக்குள்ளே பஸ் போயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ தான் வரப்போ சர்வீஸ் பண்ணிடுறாங்க. இதில் பஸ் ஏறுங்க. பஸ்ஸு கிளம்பும்போது பஸ் ஏறுங்க. பஸ்ஸு இங்கே அவ்வளோதான் ஏறிட்டிங்களா? அங்கே போகலாம். 10 நிமிஷம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பஸ் குறுக்கள் எங்கேயும் பஸ்ஸு நிற்காது. அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க. உள்ளே யாரும் ஏறிட்டிங்களா செக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐஓஎஸ் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி சொல்லுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. வரப்பே சர்வீஸ் ரோடு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ளே வரப்பே கொஞ்சம் நம்ம பார்த்ததும் ஒரு டிராஃபிக் சும்மாவே கோயம்புத்தூரில் டிராஃபிக்கு. இன்றைக்கி வர சித்திரை ஒன்று. ஆனால் இன்றைக்கி எப்படி ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். அடிச்சு விட்டு கரண்டி இவ்வளோ பொறுமையாக பண்ணலாம். நாங்கள் இவ்வளோ இதாக பண்ணுறோம். வழிமுட்டியாக நாங்கள் போவோம். ஏன்னா நம்ம ஒன்று ஷார்ட்கட்லேயும் போகக்கூடாது. அப்பாடி எப்போ பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். லக்கேஜில் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திறந்துருச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது லக்கேஜ். என்னங்க இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக்கு. வழக்கமாக டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. லீவுனால எல்லாம் கொண்டுருப்பாங்கன்னு தெரியல. வீட்டில் ஜாலியாக படுத்துக்கிட்டு வண்டிக்காரங்க லைசன்ஸ் கொடுத்தாங்க கிடக்கிறதுல புரியுங்க. கொஞ்சம் போக முடியுமா? அவ்வளோதான். இப்போ கேமரா போக வச்சுக்கோ. இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த கஷ்டப்பட்டு போராடி ரவுண்டை பாலம் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ பஸ் ஸ்டாண்டு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது லக்கேஜில் பேசஞ்சர் உள்ள லக்கேஜில் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தம்பி நவுறுப்பா. தம்பி நவுறு. அவ்வளோதான். பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. சொன்ன மாதிரி டைமுக்கு நம்ம பஸ்ஸு கொண்டு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் வீடியோஸ் பிடிச்சிருந்துட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சார்